என் பேர் சந்திரா. டி மீனாட்சிபுரத்திலிருந்து வந்திருக்கு. எங்கள் ஊர்லேயும் பள்ளிவாசல் இருக்கு. அந்த கிராமத்தில் தலைவர் பொருளாளர்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட சில கேள்விகள் நான் கேட்டேன். அது எங்களால் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், அவங்க உங்களுக்கு பதில் சொல்வாங்கன்னு சொல்லி எங்களை அழைச்சிட்டு வந்தாங்க. நாங்களும் வந்திருக்கோம். எங்களுக்கு அவ்வளவா படிப்பு இல்லை. சில கேள்விகள் மட்டும் கேட்போம். நீங்கள் எங்களுக்கு அது கருத்து சொன்னால் மட்டும் போதும். அதாவது முஸ்லிம் மதத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி திருமணம் ஒன்று பண்ணிக்கலாமா, இல்லை அவங்களுக்கு இஷ்டப்படி எத்தனை வேண்டாலும் பண்ணிக்கலாமான்ற கேள்வி ஒன்று. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஆண்கள் பெண்கள் தொடர்பான ஒரு விஷயங்கிற வகையில் ரெண்டு கேள்வி ஒன்றா இணைச்சிக்கிற வேண்டியதான். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, பல திருமணங்கள் ஆண்கள் பல திருமணங்கள் பண்ணிக்கலாமா, அதை பற்றி இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அது இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, முஸ்லீம்கள்னா எல்லாம் 4 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க என்கிற மாதிரியான ஒரு கருத்து மக்கள் மத்தியில் தொடர்ந்து பிரச்சாரம் செய்யப்படுற காரணத்தினால இந்த ஒரு கேள்வியை கேட்குறாங்க. பொதுவாக இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு மேல கல்யாணம் பண்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால், இஸ்லாம் மதத்தில் என்ன இருக்கிறது, வேற மதத்தில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லா மதங்கள்லையுமே இந்த பலதார மனம் இருக்கிறது. மத அடிப்படை நூல்கள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மதத்திலையுமே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்துக்கு மட்டும் உள்ள மேற்று இல்லை. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, இப்ப கிறிஸ்தவர்களை எடுத்துக்கிறங்க. அவங்க ரொம்ப அதிகம் மதிக்கக்கூடியவர் ஆபிரகாம்ங்கிறவர். அவர் இரு மனைவியோட வாழ்ந்தார் என்றுதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இஸ்ரவேல் சொல்லக்கூடிய அந்த நாடே இருக்கிறது. யாக்கோபு சொல்லக்கூடிய இஸ்ரவேல் என்பவர் பல மனைவியோட வாழ்ந்தாரு அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி தாவீது ராஜா 99 மனைவியோட வாழ்ந்தார் என்றும் இருக்கிறது. தாவீது ராஜா என்பவர் ஊர் கொண்டாடி பட்டாம 99 மனைவியரோட வாழ்ந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். நிறைய இயேசுவுக்கு முன்னாடி வாழ்ந்த ஏராளமான தீர்க்க தரிசிகள் என்று சொல்லப்படக்கூடிய நன்மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய சாதாரண ராஜா இவங்கெல்லாம் நன்மக்கள், மக்களுக்கு போதனை செய்யக்கூடிய நன்மக்களாக அறியப்பட்டவர்களே பல திருமணங்களை செய்திருக்கிறார்கள் என்று பைபிளை நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி இவன் மதத்தை விமர்சிக்க சொல்லக்கூடாது, ஒரு கருத்துக்காக தான் சொல்றோம். மத விமர்சனம் இதுல கிடையாது. எந்த மதத்தையும் தாக்குறதுக்காக சொல்லல, பைபிள்ல இருக்குது இஸ்லாத்தில் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்ப கிருஷ்ணர்னு நீங்க சொல்றீங்க, அவர் ஒரு கடவுளாக எல்லாரும் இந்து மக்கள் அதிகமான பேர் வழிபடுறாங்க. அவர் பாமா ருக்குமணி அவங்க 2 பேரோட இருக்கிறதாகத்தான் என்ன செய்றீங்க, நம்புறீங்க. ஒரு மனைவியோட தான் இருக்கணும்னு சொன்னா ஒரு பாமாவோட அவர் நிறுத்தி இருக்கணும், ருக்குமணி மட்டுமாவது இருக்கணும். அங்கேயும் இருக்குங்க, அங்கேயும் இந்த மாதிரி தான் இருக்கு. ராமர் தவிர எல்லாருமே நிறைய மனைவிகளோட வாழ்ந்த மாதிரி தான் அதுலயும் சொல்லப்பட்டிருக்கிறது. முருகனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வள்ளியும் இருக்கிறாங்க, தெய்வானையும் இருக்கிறாங்க. அவரு ஒரு இந்து மதத்தினுடைய முக்கியமான ஒரு கடவுள் தான். கடவுளா இருந்தா கூட அவங்களும் ஒரு 2 கணவர் 2 மனைவியோட இருந்ததாக இருக்குது. அது மேல 60,000 மனைவி இருந்ததாக சில பேருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சில மகாராஜாக்களுக்கு அப்படிலாம் இருக்குது. எதுக்கு விமர்சிக்கிறது சொல்லல, பொதுவாக ஒரு ஆணும் பெண்ணுங்கிறது தான் சரின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் நடைமுறையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆம்பளை ஒரு பெண்ணோட திருப்தி அடையாதவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், எல்லாரும் இல்லை. அதிகமான ஆண்கள் மனைவியோடவே வாழ்க்கையை நடத்தி முடித்து விடுகிறார்கள் எல்லா மதத்திலையும். சில ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அது இந்துவா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், கிறிஸ்துவரா இருக்கட்டும், மதமே இல்லைன்னு பகுத்தறி பேசுறவராக இருக்கட்டும், மனைவி இருக்கும் பொழுதே மனைவி அல்லாதவர்களோடு என்ன செய்யறாங்க, உறவு வைத்துக் கொண்டு இருக்கத்தான் செய்கிறார்கள். இதுல எந்த மதத்துக்காரனும் இதுவரை கிடையாது. இப்ப நான் சொன்ன அரசியல் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது, அரசியலுக்கான சொல்லவும் இல்லை. இப்ப திமுகவுடைய தலைவர் இருக்கிறார், அவர் முஸ்லீம் கிடையாது, முஸ்லீம் இல்ல. முஸ்லீம் இல்லாட்டி ஒண்ணுதானே இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அவர் இரு மனைவியோட தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறார். அரசாங்கத்தில் சட்டப்படி இருக்கக்கூடாது இருந்தா அதுக்காக முதலமைச்சரா பதவி ஏற்காம தடுக்க முடிஞ்சா இல்ல. அவர் ஒரு முதல்வராக இருந்தாரு, பலதர முதல்வராக இருந்தாரு. ஆனால் அவர் என்ன செய்யறாரு, ஒரு தயாளம்மாள் என்று ஒரு மனைவி அவங்களுக்கு இருக்கிறாங்க, ராஜாத்தி அம்மான்னு ஒரு மனைவி இருக்கிறாங்க. ஒரு தடவை அந்த மனைவியை கூட்டிட்டு போறாரு, ஒரு இந்த மனைவி கூட்டிட்டு போறாரு. முஸ்லீம் தான் 2 கல்யாணம் பண்றாங்கிறது கேட்கக்கூடியவங்க இதை கேட்க மாட்டேங்கிறாங்க. முஸ்லீம் எல்லாரும் தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி முன்னாடி சபாநாயகர் காளிமுத்து இருந்தார், அதிமுகவில் இருந்தாரு.
அவரு இரு மனைவியோடு தான் இருந்தாரு. திருநாவுக்கரசு கப்பல் துறை மந்திரியா இருந்தாரு, அவரு இரு மனைவியோடு தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு 2 மனைவி, அவங்க முஸ்லீம் கிடையாது, அவங்க என்ன இல்ல முஸ்லீம் கிடையாது. அதே மாதிரி ராமதாஸ் பஸ்வான்னு சொல்லி இப்ப டெல்லியில மந்திரியா இருக்கிறாரு, அவர் முஸ்லீம் இல்ல, அவர் 2 மனைவியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. 2 மனைவியோட வாழ்ந்தால் சட்டப்படி தப்பு என்றால் எப்படி மந்திரி ஆனாரு? எப்படி மந்திரியாக முடிஞ்சு? சட்டத்தை மீறி இருக்கிறார்ல, எப்படி முதல்வர் ஆனாங்க, எப்படி சபாநாயகர் ஆனாங்க, எப்படி எம்எல்ஏ ஆகிறாங்க? எத்தனை எம்பிக்கள் இப்ப சிட்டிங் எம்எல்ஏக்களை 15-16 பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன விஷயம் என்று கேட்டால், எல்லா மதங்களையும் இப்படி 2 பேர் இருந்தாலும் அவர்கள் ஒன்றை மனைவி என்று சொல்வார்கள், இன்னொன்றை துணைவி என்று சொல்லிக் கொள்வார்கள். அது குற்றம் இல்லை. வாழ்வது மேற்று கிடையாது. வாழலாம், 10 பொம்பளையோட கூட வாழலாம். இவ மனைவி, இவ சும்மா வச்சுக்கிட்டது, 2 ஒண்ணு. நாங்க ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு என்பது வச்சுக்கிட்டா என்ன, கட்டிக்கிட்டா என்ன? ஒருத்தியோட நீ இருக்கணுமே தவிர இன்னொருத்தியோட கட்டிக்கிட்டாலும் அதே பாதிப்பு இவளுக்கு இருக்கத்தான் செய்யுது. பப்பாட்டியா வச்சுக்கிட்டாலும் இவளுக்கு பாதிப்பு தான். கட்டிக்கிட்டா கூட கணக்குப்படி எல்லாம் செய்வான், வச்சுக்கிட்டா கள்ளத்தனமாக கூட கொடுப்பான். பப்பாட்டியா இருக்கிற சீக்கிரம் புரியுங்கிறது செய்வா, நிறைய பொருளாதாரம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவான். அப்ப எல்லாத்துலயும் என்ன செய்யறாங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்டு வைத்துக் கொண்டு கல்யாணம் பண்ணக்கூடாது, எங்களுக்கு சட்டத்தில் அனுமதி இல்லை, சும்மா நாங்க வச்சுக்கிடுவோம். அப்ப என்ன செய்யணும்னா, ஒரு பெண்ணை தவிர வேற ஒரு பெண்ணை நாடக்கூடாது என்று சொன்னால் இதுக்கும் சேர்த்து தடை பண்ணணும். என்ன செய்யணும்? எந்த ஒரு ஆணும் மனைவி அல்லாத ஒருத்தியை திருமணமும் செய்யக்கூடாது, சின்ன வீடாகவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி சொல்ற தைரியம் எந்த கட்சிக்காவது இருக்குதா? இல்ல. அப்ப போய் சொல்றாங்க. அது முஸ்லீம்ல இருக்கான இல்லன்னு சொல்லல. முஸ்லீம்ல என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாத்துலயும் இது அனுமதி. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனைவியோட வாழ்க்கை நடத்து, வேற மாதிரி தான் போன நினைச்சியா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர வப்பாட்டி வச்சுக்க கூடாது. கல்யாணம் பண்ணி அவளோட வாழ்க்கை நடத்துற, அவளுக்கு பிறக்கிற புள்ள ஓம்புல இல்லைங்கிறப்பறம் இது வப்பாட்டி வச்ச பிள்ளை ஆகுமா? 2 பேர்ட்ட ஒரே மாதிரி வாழ்க்கை நடத்துறான். ஒருத்தி மனைவி, அவ வாரிசு, அந்த புள்ள வாரிசு, இன்னொருத்தி வப்பாட்டி, இந்த பிள்ளை அவனுக்கு பிறந்ததுதான். அதே மாதிரி தான் நடக்குது. இவளும் பொம்பளை தானே, இந்த பொம்பளை பாதிக்கப்படக்கூடாதுல. ஒன்னு அவனோட வாழ்க்கை நடத்து, இன்னொருத்தியோட வாழ்க்கை நடத்துறதா இருந்தா உனக்கு தைரியம் இருந்தால் பொண்டாட்டி டிக்ளேர் பண்ணி நடத்துவியா? இஸ்லாம் இருக்குது. மனைவி டிக்ளேர் பண்ணி நடத்தினா குறையும். டிக்ளேர் பண்ணாம 10 வப்பாட்டி வச்சிருப்பான். டிக்ளேர் பண்ணா பொறுப்பை சுமக்கணும். மனைவி டிக்ளேர் பண்ணிட்டா சம்பாத்தியத்தில் கொடுக்கணும், கிளைம் பண்ணி வாங்கலாம், செலவினங்களை கேட்கலாம், பிள்ளைகளுக்கு சொத்துரிமை கேட்கலாம். செத்து போயிட்டா மனைவி கணவன் சொத்திலிருந்து மனைவிக்கு உரிமை கேட்கலாம். அப்ப பெண்கள் என்கிற வகையில இந்த வப்பாட்டியா வைத்துக் கொள்ளக்கூடியவர்களும் பெண்கள் தான். அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஒரு மனைவி மட்டும் அங்கீகரித்துக் கொண்டு இன்னொருத்தி அங்கீகரிக்க மாட்டேங்கிறான். இது ஒரு விஷயம் நடக்குது. இது போக இன்னொன்னு பாருங்க, இப்ப நம்ம நாட்டில் பெண்கள் வந்து விபச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க. நிரந்தரமா ஒருத்தையை வச்சுக்கிறது ஒரு பக்கம், பொண்டாட்டியோட இருக்கும் பொழுது விபச்சாரிகளை தேடி சென்று ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணிட்ட போகக்கூடிய ஆண்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். பெண்கள் பாதிக்கக்கூடாது என்றால் சட்டம் எப்படி கொண்டு வரணும்? விபச்சாரம் செய்யற ஆம்பளை பிடிச்சி உள்ள போடுவோம் அப்படி சொல்லணுமா இல்லையா? நம்ம நாட்டில் என்ன சட்டம் என்று கேட்டால், விபச்சாரம் செய்வது குற்றமே இல்லை. அது தெரிஞ்சுக்கணும். எது குற்றம் தெரியுமா? விபச்சாரத்தை பிசினஸா பண்றது மட்டும் தான் குற்றம். பிசினஸ், அதாவது வியாபாரமா பண்றதுதான் குற்றம். விரும்பி 2 பேர் இணைந்தார்களே ஆனால் குற்றம் இல்லை. அதுக்கு எந்த கேஸ் நம்ம நாட்டில் போட இயலாது. அப்படி இந்த குஷ்பூண்ட நடிகை சொல்லிட்டு அவர் செஞ்சு சரிதான் கோர்ட்ல தீர்ப்பளிச்சிட்டாங்க. விரும்பி செய்வது குற்றம் கிடையாது. அதான் நாட்டுடைய தீர்ப்பு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? மனைவி இருக்கிறா, மனைவி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு விபச்சாரத்தை போறான், இன்னொரு நாளைக்கு ஒரு விபச்சாரத்தை போறான், இன்னொரு நாளைக்கு இன்னொரு திட்ட போறான். இந்த பெண்ணு பாதிக்கப்படுறா, நோயாளியா இருந்தா அதை வாங்கி கொண்டாந்து மனைவிக்கு வர அதை பரிசாக கொடுக்கிறான். அது குற்றம்னு சொன்னா தானே இந்த பெண்ணுக்கு ஒருவனுக்கு ஒருத்திக்கு அர்த்தம் இருக்குது. ஒருவனுக்கு ஒருத்திய உண்மையா நிலைநாட்டுவதாக இருந்தால் அப்ப இந்த விபச்சாரம் செய்கிற ஆண்கள் வந்து மனைவிக்கு துரோகம் செய்தார்கள் அப்படின்னு கேஸ் போடணுமா இல்லையா? கேஸ் போடுறது கிடையாது, போட முடியாது. நம்ம நாட்டின் சட்டப்படி போட முடியாது. என்ன சொல்ல நம்ம நாட்டு சட்டம்? நம்ம நாட்டு சட்டம் சொல்லுகிறது, ஒரு ஆண் ஒருத்தியை மனைவியாக வைத்துக் கொள்வது ஒருத்தி தான். மனைவி அல்லாத முறையில் எத்தனை பெண்களையும் அனுபவிப்பது குற்றம் இல்லை. இதுதான் சட்டம், அனைவருக்குள்ள சட்டம். அதனாலதான் எந்த ஒரு விபச்சார கேஸ்லையும் பொம்பளை மட்டும் கேஸ்ல போடுவாங்க. போலீஸ் வந்து ஆம்பளையும் பொம்பளையும் பிடிக்கும், லாட்ஜில் போய் பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு ஆம்பளை ரூபாய்க்கு ஓராண்டு விட்டு பொம்பளை மேல கேச போடுவாங்க. எப்படி போடுவாங்க? அவ பிசினஸ் பண்ணான்னு கேஸ் போடுவாங்க. லாட்ஜில் பிடிச்சிட்டு வந்து கேஸ் எப்படி எழுதுவாங்கன்னு கேட்டா,
பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் போனோம். பேருந்து வாசல் நின்று கொண்டு வரக்கூடியவர்கள் வா வா என்று அழைத்துக் கொண்டிருக்கும் பாய்ந்து பிடித்தோன்னு போடுவாங்க. அங்க பிடிச்சிருக்க மாட்டாங்க. ரூம்ல சல்லாவும் பண்ணும்போது பிடிச்சிட்டு வருவாங்க. வரும்போது அவனை விரட்டி விட்டு இவன் மேல வந்து கேஸ் எதுனால பிசினஸ் தான் கேஸ் போட முடியும். தொழில் பண்றது நியூசன்ஸ் அந்த ரோட்ல இருந்து கூப்பிடுறது தப்பு. தேடி போய் விரும்பி 2 பேரு பக்கத்து வீட்டுக்காரன் இவன் அவளை கூட்டிட்டு ஓடிட்டான்னு வைங்களேன், எந்த கேஸும் கிடையாது. அப்ப நம்ம இது கூடாதுன்னு சொல்றோம். இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா மனைவியோட தான் வாழணும். ஒண்ணுக்கு மேல வாழ்ற யாரும் சமூகத்திலும் கிடையாது. இந்த சமூகத்திலையும் 1000 ஒருத்தன் 10,000 ஒருத்தன் தான் கணக்குல இருக்கிறான். அவனுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது, அப்படி போறதா இருந்தால் இந்த கல்ல வேலை பார்க்காது. மனைவின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு ஊரறிய உலகறிய இவள் நான் 2வது கல்யாணம் பண்றேன்னு சொல்லிவிட்டு போகணுமே தவிர கள்ளத்தனம் பண்ணாத. எது நல்லது வெளிப்படை ரெண்டுமே கூட, ரெண்டுமே ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு தான், அது இல்லைன்னு சொல்லல. தவிர்க்க இயலாததில்லை. ஏன்னு கேட்டால் அது இன்னொரு விஷயம் இருக்கிறது. ஆண்களுடைய உணர்வுகள் 90-100 வயசு கூட அவங்களுக்கு அடங்காது. சில ஆட்களுக்கு அவங்களுடைய கடந்த கால உழைப்பு, உணவு, அந்த திடகாத்திரத்தை வைத்திருக்கும். பெண்களுக்கு அந்த மாதவிடாய் மென்சஸ் நின்றதோட அதற்கான ஒரு நாட்டங்கள் இயற்கையாக குறைந்துவிடும். இப்ப ஆம்பளை அதிக உணர்வு உள்ளவனா இருக்கும் பொழுது ஒரு 25 வயசு ஆம்பளைக்கு 20 வயசு பெண்ணை கல்யாணம் பண்றாங்க. அந்த 5 வயசு டிஃபரெண்ட் பொதுவாக எல்லா சமூகத்திலும் இருக்கும். 10 வயசு கூட இருக்கும். அப்ப 25 வயசுக்காரன் 20 வயசுல கல்யாணம் பண்ணும் பொழுது இவனுக்கு 50 வயசு ஆகும் போது அவனுக்கு 45 வயசாகி நின்று போயிடும். எல்லாமே பிள்ளை பேர் பெற முடியாது. அந்த மாதவிடாய் நின்று போயிடும். ஆனா இவளுக்கு நின்றாலும் அவனுக்கு சில அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். 50 வயசு ஆனாலும் இவன் 80 வயசு வரைக்கும் கூட தேவைப்படக்கூடியவர்களா இருப்பார்கள். அப்ப முடிஞ்சு அதோட செஞ்சுக்கன்னு சொன்னா சில பேர் கட்டுப்படுத்திட்டு இருப்பான். அது வேணும் மனைவிட்ட இல்லை அப்படிங்கிற என்ன செய்வான், இந்த வீட்டுல வேலைக்காரிகள்ட்ட சில்மிசம் பண்றவன்லாம் 50 தான். வீட்டு வேலைக்காரிட்ட சேட்டை பண்றான்லாம் பாத்தீங்கன்னா 50 வயசு மேலதான் இருப்பான். 25 வயசு பயிர் இருக்கிறது வேலைக்காரி தைரியமா வைக்கலாம். ஏன்னா அவனுக்கு பொண்டாட்டியில எல்லாம் கிடைச்சு போயிடும். 30 வயசுக்கு பொண்டாட்டி எல்லாம் கிடைச்சு போயிடும். 55 வயசுக்கு பொண்டாட்டி ஒண்ணு கிடைக்காது. நடைமுறை நான் சொல்றேன், யதார்த்த வாழ்க்கையில் உள்ள சொல்றேன். விரட்டு தத்துவம் பேச முடியாது. யதார்த்த உலகத்துல மனைவி சந்தோஷம் கொடுக்க முடியல. அவங்க உடல் அப்படி உடல் அமைப்பு அப்படி இருக்கு பெண்களுக்கு. ஆண்களுக்கு அந்த மாதிரி உடல் அமைப்பு ஒரு மென்சஸ் மாதிரி ஒரு லிமிட் ஆண்களுக்கு இல்ல. அவங்களுக்கு எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும் பொழுது மனைவியிட்ட சந்தோஷம் கிடைக்கலன்னு அவன் என்ன பண்றான்னு கேட்டா வேலைக்காரிட்ட இந்த மாதிரி என்னென்ன வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா சிந்து தவறி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த கேஸ்லாம் அப்படிதான் மாற்றாங்க. அப்ப அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது இது ஒரு அந்த மாதிரி தேவைப்படுற 4 பேர் இருந்தான்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். முறைப்படி டிக்ளேர் பண்ணு, மனைவின்னு சொல்லிட்டு பண்ணிக்க. ஏன் போய் ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணை வச்சுன்ற பெரிய தகராறை உண்டாக்கி சமூக பிரச்சனையாக்கி அந்த பெண்ணை பத்தவெல்லாம் அடிக்க இதெல்லாம் தேவையா அவனுக்கு? முறைப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு போண்டு அதுக்காக இஸ்லாம் அனுமதிக்குது. கல்யாணத்தை அனுமதிக்கலன்னு மற்றவங்க எல்லாம் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு கள்ளத்தனத்தை ஆதரிக்கிறார்கள். இஸ்லாம் கள்ளத்தனம் எதைக்கூடாது, வெளிப்படையா இருக்கணும். அந்த வகையில ஆண்களுக்கு அந்த அனுமதி கொடுத்திருக்குது. ஆனால் இப்ப நான் இருக்கிறேன், சரி நான் கேட்கிறேங்க, முஸ்லீம்கள் எவ்வளவு தலைவர்கள் நீங்க அறிஞ்சு வச்சிருப்பீங்க? அவங்கள யாருக்கு 2 பொண்டாட்டி இல்ல? முஸ்லீம் அல்லாத தலைவர்கள் நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். நிறைய பேர் 2 பொண்டாட்டி இருக்கு கள்ளத்தனமா. முஸ்லீம்ல உள்ள எந்த ஒரு தலைவருக்கு, எந்த ஒரு தலைவருக்காவது இந்த முஸ்லீம் தலைவருக்கு 2 பொண்டாட்டின்னு ஒரு ஆளை காட்ட முடியாது. முஸ்லீம்ல எத்தனை கட்சி இருக்கு, முஸ்லீம்ல எத்தனை அமைப்பு இருக்கிறாங்க, அவங்கள யாரையாவது நீங்க தெரிந்தவர்களை சொல்லி இவருக்கு 2 இவருக்கு 3ன்னு சொல்லவே முடியாது. முஸ்லீம் அல்லாதவர்கள் கேட்டீங்கன்னா இப்ப பட்டியல் போட்டு கம்மி, பெரிய லிஸ்டே இருக்குது. இந்த இஸ்லாம் பெண் உரிமை பறிக்கிறதான்னு புத்தகம் கொடுங்க, அதுல இன்னும் விவரமா புள்ளி விவரத்தோடு கொடுத்திருக்கிறேன். முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் பல தார மனத்தை அதிகம் செய்கிறார்கள் அப்படின்னு பாராளுமன்றத்தில் அறிக்கை வைக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் அந்த ஆதாரத்தை அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிறோம்.